அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. எஸ் மைக்ரோமேக்ஸ் உடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை ரெட்மி உடைய நோட் 10 உடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. கூகுள் அவங்களுடைய பிக்சல் 5 வந்து ஒரு பிக் ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 362ல இன்னைக்கும் கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஐஐடி காரக்பூர் ஸ்டூடெண்ட் வந்து 2 ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் தட்கல் ப்ரோன்னு. இந்த 2 ஆப்ஸ் வழியாக வந்து யூஸ்வலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 டிசைன் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 20 லட்சம் வந்து இந்த பையன் சம்பாதிச்சதுனால இப்போ சென்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டதாக தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 ஆப்ஸ் வழியாக வந்து ரொம்பவே குவிக்காக நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். இதில் புக் பண்ணுற டிக்கெட்ஸ் எல்லாமே வேலிட் டிக்கெட்ஸ் தான். நீங்கள் கட்டுற பணம் எல்லாமே வந்து ரயில்வே கம்பெனிக்கு தான் போகும். அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே குவிக்காக நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து காயின் பேசிஸ் பேமெண்ட், அதாவது வந்து இன் ஆப் பர்ச்சேஸ், அதாவது கேம்லலாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கமிஷன் பேசிஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து இன்னும் குவிக்காக பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கமிஷனில் வந்து இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் இந்த பையனுடைய பேங்க் டிரான்சாக்ஷனில் காட்டியிருக்கு. ஸோ போலீஸ் வந்து இதை கண்டுபிடிச்சி வந்து இந்த மாதிரி இல்லீகலாக சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக கமிஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஆப் வழியாக டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஒரு இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச்காக தான் இந்த மாதிரி ஆப் ரெடி பண்ணதாகவும், இதை வந்து எப்படி போலீஸ் இல்லீகல் சொல்லலாம், இது வந்து ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்விட்டர் ஹேண்டலில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணுறது லீகலாக இல்லீகலாக? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மறுபடியும் புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஸ்டோரேஜை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது வந்து சேட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ்ன்னு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜை வந்து ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய செட்டிங்ஸில் வந்து இனிமேல் மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பல்க் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி உடனே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. 5 MB வரைக்கும் இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணலாம். அதாவது நீங்கள் அனுப்பிச்சது சென்ட் மெசேஜஸ் மட்டும் நீங்கள் தனியாக டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோரேஜை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் நீங்கள் டெலீட் பண்ணுற இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து மட்டும்தான் டெலீட் ஆகும். அதாவது வாட்ஸ்அப் ஆப் ஸ்டோரேஜ் மட்டும் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து இது கிளியர் பண்ணாது. ஃபோனில் ஒரு வேளை நீங்கள் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் தான் போய் டெலீட் பண்ணிக்கணும். இங்கேருந்து டெலீட் பண்ண முடியாது. இ-காமர்ஸ் ஜெயண்ட் அமேசான் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ், அதாவது ஹெச்பி கேஸோட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இனிமேல் அமேசான் வெப்சைட் வழியாக வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹெச்பி கேஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் அமேசான் வழியாகவே கேஸ் சிலிண்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதே பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பே வழியாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபே, யூஸ்வலாக நீங்கள் அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எல்லா சிஸ்டம் வழியாகவும் பேமெண்ட் மோட்ஸும் எனேபிள்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் அலெக்ஸா எனேபிள் டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா டச்லெஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது அமேசான் அலெக்ஸா வழியாக வந்து ஜஸ்ட் புக் த கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வந்து டெபிட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு புக்கிங் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக டச்லெஸ் புக்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹெச்பி கேஸ் யூஸராக இருந்தீங்கன்னா இனிமேல் அமேசான் வழியாகவும் புக் பண்ணிக்கலாம் கேஸ் சிலிண்டர்ஸ். ஆப்பிள் வந்து ஒரு புது பேட்டன்ட் ரிசீவ் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. யூஎஸ் பேட்டன்ட் ட்ரேட்மார்க்லேருந்து. இந்த பேட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கான பேட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதுனால வந்து அந்த பேட்டன்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சென்சார் தெரியுது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் ஆப்பிள் அவங்களுடைய நெக்ஸ்ட் சீரீஸ் மேபி iPhone 13 சீரீஸில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க கொடுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க யூஸ்வலாக ஃபேஸ் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் ஐடி, அதாவது ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ராப்பராக இல்லை. அதனால் ரொம்பவே குவிக்காக ஆப்பிள் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா ஏற்கனவே தகவல் வந்திருக்கு. இப்போ பேட்டன்ட்டும் வந்து இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ iPhone 13 சீரீஸில் நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 சீரீஸில் MagSafe வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இந்த MagSafe வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 12 சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோனுமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லான்ச் அப்போ. அதாவது iPhone 12 mini, 12 Pro, 12 Pro Max 4மே சப்போர்ட் பண்ணணும். பட் இப்போ வந்து
வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 மினியில் வந்து வெறும் 12 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மற்ற 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது ஏன் எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணுறது இல்லை அப்படின்னு தெரியல. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் சேல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் வாங்கி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக ரிவீல் ஆகுது. ஸோ நீங்கள் iPhone 12 சீரிஸ் வாங்குறீங்கன்னா 12 மினியில் உங்களுக்கு 12 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. மற்ற 3த்துலையும் உங்களுக்கு 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரெட் குவாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் கஸ்டமர் ஃபர்ம் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் வந்து எது பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட். இவங்க வெளியிட்டிருக்க ரிப்போர்ட் வந்து என்ன பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து கேமரா, குட் குவாலிட்டி, டியூரபிலிட்டி இதெல்லாமும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து எது லோவஸ்ட் ஃபெயிலியர் ரேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே லோவஸ்ட் ஃபெயிலியர் ரேட் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஷாமி தான் டாப் மோஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இந்தியாவில். லோவஸ்ட் ஃபெயிலியர் ரேட் அதே சமயத்தில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லையும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. பட் லோவஸ்ட் ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நிறைய பர்ஸ்ட் ஆயிருக்கு. பட் லோவஸ்ட் ஃபெயிலியர் ரேட்டுன்னு இவங்க எப்படி இதை ரேங்க் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பாவா தப்பு ஏன் இல்ல பாவா. சாம்சங் Galaxy M12 சாம்சங்குடைய பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் லிஸ்டாக இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லைவ் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. லைவ் ரெண்டர் இமேஜில் கிளியராக இதோட அவுட்லுக் தெரியுது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாடியூலில் வந்து 4 சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து ட்ரிபிள் கேமரா, 1 LED சென்சாரா இல்லைனா 4மே வந்து குவாட் கேமராவோட கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ரியர் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம். டைப் சி போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சாம்சங் Galaxy M12 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது இந்தியாவில். அது மட்டும் இல்லை, இது வந்து இவங்க சாம்சங் Galaxy F12 இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். அப்படி இல்லைனா இது சாம்சங் Galaxy M12 இந்த பேரில் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். F12 இந்த பேரில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் ஓவராலாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா இதோட மாடல் நம்பர் சிமிலராக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் M12 லான்ச் பண்ணுறாங்களா இல்லை F12 லான்ச் பண்ணுறாங்களா இல்லை 2 பேர்லையும் லான்ச் பண்ணி வேறு இ-காமர்ஸ் சைட்டில் இவங்க சேல் பண்ணுறாங்களான்னு. ரீசெண்டாக விவோடைய எஸ் சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லிஸ்டிங் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இது Vivo S7e அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 720 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ மாதிரி 32 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து சைனாவில் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய கலர் வேரியன்ட்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் மீடியாடெக் டைமென்சிட்டி 720 என்ன ப்ரைஸில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, ஒப்போ அவங்களுடைய பாப்புலரான வேல்யூ ஃபார் மணி சீரிஸ் K சீரீஸ்லையும் ஒப்போ K7x சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 720 தான். பட் ரொம்பவே அஃபோர்டபுளாக இவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஓவராலாக வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக கொடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேஸ் வேரியன்ட் வெறும் 16,000 இந்தியன் மணி வேலைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 16,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்போடைய K சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலையும் ரொம்பவே பாப்புலர். இது வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இவங்க இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் சாம்சங் Galaxy S21 உடைய அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ரொம்ப நாளாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ரூமர்ஸ் வந்தது. இப்போ லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இது 2021 ஜனவரி 14 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இதோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி இவங்க கொடுக்கலாம். ப்ரெடசஸர் மாதிரி S21, அதுக்கப்புறம் 21 + 21 அல்ட்ரான் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து உங்களுக்கு இந்தியாவில் எப்போ மாதிரி எக்ஸினோஸ் சிப்செட்டில் கொடுப்பாங்க. எக்ஸினோஸ் 2100 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதே குளோபலாக மற்ற இடங்களில் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 875 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை சாம்சங்குடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா சாம்சங் Galaxy S21 ஜனவரி 14 அன்னைக்கு வருது. OnePlus இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்
உள்ள வேர்ல்டுலே பிக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர். இதோட ஸ்கொயர் ஃபீட் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இதை கட்டியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு யூனிக் டிசைனில் வந்து இது கியூபிக்கல் ஃபார்ம்ஸில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கஸ்டமரையும் தனியாக மீட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு கட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோர் இவங்க லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது, சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவும் அவைலபிளாக இருக்குது. 1-to-1 பேசி OnePlus பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்களே டைரெக்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த பிக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாம் பேலஸ். கூகுள் வந்து $5,000 ரிவார்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவார்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 2 November 30 வரைக்கும் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கூகுளுடைய Pixel 5 ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் கூகுள் Pixel 5 ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கூகுளுடைய நியூயார்க் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரிவார்டு, அதாவது இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியலன்னா டைரெக்டாக லெட்டர் எழுதி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வழியாக வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ எல்லா கண்டெஸ்ட்டும் வந்து கிறிஸ்மஸ் ஈவில் வந்து இவங்க வின்னர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க செலக்ட் பண்ணுற 5 வின்னர்ஸ்க்கு வந்து $5,000 கிவ் அவே அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுளுடைய Pixel 5 ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கூகுளுடைய நியூயார்க் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். $5,000 ரிவார்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு. மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் அவங்களுடைய ஸ்ட்ராங் கம்பேக் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் மூலியமா. ரெண்டுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000க்குள்ளே இவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க December 2020. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 732 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு போக்கோவுடைய X சீரிஸ், X2, X3, அதுக்கப்புறம் ரெட்மியுடைய Note 9 சீரிஸ், ரியல்மியுடைய 7 Pro இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற வகையில் வந்து உங்களுக்கு அவுட்லுக், கேமரா, மற்ற செக்மெண்ட்டும் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து அடுத்த கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் Note 9 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வந்து அதே ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க சைனாவில் வந்து செகண்ட் வீக் ஆஃப் நவம்பரில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது MediaTek Dimensity 720 இவங்க கொடுக்குறாங்க. IPS LCD பேனலில் தான் இந்த வாட்டியும் லான்ச் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க 48 மெகா பிக்சலில், 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட MIUI 12 Android 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக Redmi Note 10 இந்த பேரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். iPhone 12 mini உடைய MagSafe வயர்லெஸ் சார்ஜர் எத்தனை வாட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், iPhone 12 mini உடைய MagSafe வயர்லெஸ் சார்ஜர் வந்து எத்தனை வாட் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் கோ இந்தியா கேம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிலம்பரசன். கங்க்ராச்சுலேஷன் சிலம்பரசன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.